ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா, விச் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு செக் பிஃபோர் பை த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், வி கேன் டெக் த லீகல் அட்வைஸ் ஃப்ரம் எனி ஒன் லாயர். அதாவது ஏதாவது ஒரு அட்வொகேட்டை நீங்கள் போய் லீகல் அட்வைஸ் கேட்டால் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல அட்வைஸ் தருவாங்க. ஸோ பிஃபோர் பை த ப்ராப்பர்ட்டி, நீங்கள் எந்த ஒரு இடத்தையும் வாங்க முன்னாடி கண்டிப்பாக ஒரு லீகல் அட்வைஸ் ஒரு அட்வொகேட்டை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு, ஓனர், அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிகிட்ட நம்ம வாங்க போகிறோம். ஸோ அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஃப்ராடு பண்ணி வாங்கியிருக்காங்களா, யாரையாவது சீட்டிங் பண்ணி வாங்கியிருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணணும். செகண்டு, என்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட், அது ஒரு அரவுண்டு 30 இயர்ஸ்க்கு நம்ம போட்டு பார்க்குறது நல்லது. அந்த ஓனர்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். தேர்டு, அந்த ஓனரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஒன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும், அது கரெக்டான வேல்யூவுக்கு வாங்கணும். அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி ப்ராப்பராக நம்ம பே பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ப்ராப்பராக பே பண்ணணும். ஸோ அதில் நம்ம கூட்டியோ குறைச்சியோ இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ கட்டினா நாளைக்கு அது நமக்கு ப்ராப்ளமாக வந்து நிற்கும். ஸோ அதனால் ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஸ்டாம்ப் டியூட்டி வி ஹாவ் டு பே. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் வி ஹாவ் டு கலெக்ட் ஃப்ரம் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ தட் மதர் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். தமிழில் தாய்ப்பத்திரம்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக வாங்கணும். ஸோ செகண்டு, பட்டாவில் அந்த ஓனர் பேர் இருக்கா, அந்த டிரான்சாக்ஷன் ப்ராப்பராக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த சேல் டீட் ரொம்ப முக்கியம். ஸோ த ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம அந்த சேல் டீட்டில் என்ன எழுதுகிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு அந்த டாக்குமெண்ட்டில் வரும். ஸோ அதை ரொம்ப கவனமாக நம்ம பண்ணணும். ஸோ அதில் அந்த பார்ட்டிஸோட நேம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர் சர்வே நம்பர் இருக்கா, அந்த லேண்ட் ஷெட்யூல் இருக்கா. ஸோ நம்ம வந்து சேல் டீடாக வாங்குறோமா, இல்லைனா லீஸ்க்கு வாங்குறோமா, இல்லை பவர் ஆஃப் அட்ரானியாக வாங்குறோமா, இல்லைனா ஒரு மார்க்கேஜுக்கு வாங்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக, இல்லை ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல் போடுறோமாங்கிறதையும் கிளியராக நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் எழுதிடணும். ஸோ அதான் முக்கியம். அடுத்து கடைசியாக 2 பார்ட்டி சைன் பண்ணணும், 2 விட்னஸ் வேணும். அது மட்டும் இல்லை, ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இது முன்னாடி ஏதாவது கேஸ் பெண்டிங்கில் இருக்கா நம்ம வாங்குறப்போ. ஏன்னா அஸ் பர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், வென் த கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட், ஸோ நீங்கள் அதை வாங்கினாலும் தட் இஸ் நோ யூஸ். ஏன்னா கேஸ் பெண்டிங்காக இருக்கிறப்போ அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு அப்புறம் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் தெர் இஸ் நோ யூஸ். லேட்டர் அது ப்ராப்ளம்ஸ் வில் கம். அது அகைன் யூ ஹாவ் டு கோ த கோர்ட். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஒரு இடத்த வாங்குகிறோம், நம்ம பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குகிறோன்னா நம்ம இந்த ஃபாலோயிங் மேட்டர்ஸ், 7-8 மேட்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த அட்வைஸும் ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது ரிகார்டிங் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.